மயிலாடுதுறை, கடலூர், புதுச்சேரியில் இன்று கனமழை பெய்யும். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும். சென்னையில் 2 நாட்கள் மிதமான மழை பெய்யும். அதிகபட்ச வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகும் எனவும் கணிப்பு. மார்ச் 11ஆம் தேதி முதல் ஏப்ரல் 6ஆம் தேதி வரை 10ஆம் வகுப்பு தேர்வு. மே 20ஆம் தேதி வெளியாகும் முடிவுகள். மார்ச் 2 முதல் 26ஆம் தேதி வரை +2 பொதுத் தேர்வு. மே 8ஆம் தேதி முடிவுகள் வெளியாகும். ஒவ்வொரு பொதுத் தேர்வுக்கும் 2 முதல் 8 நாட்கள் வரை விடுமுறை. மாணவர்கள் அச்சமின்றி தேர்வு எழுதலாம் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேட்டி. மீண்டும் திமுக துணை பொதுச் செயலாளர் ஆனார் பொன்முடி. மேற்கு மாவட்டங்களை வலுப்படுத்தும் வகையில் அமைச்சர் மு.பே. சாமிநாதனுக்கும் துணை பொதுச் செயலாளர் பதவி. திருச்சி சேத்தர் மருத்துவமனைக்கு எதிரான வழக்கில் அரசு வழக்கறிஞர்கள் முறையாக வாதிடவில்லை. உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கு மீண்டும் அனுமதி அளித்து நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் சிறப்பு வாக்காளர் திருத்தப் பணி தொடக்கம். நெல்லை, திருச்சி, ஈரோட்டில் வீடு வீடாக படிவங்களை விநியோகிக்கும் அதிகாரிகள். நண்பரை அரிவாளால் தாக்கிவிட்டு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த 3 பேர். 300 சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து குற்றவாளிகளை கண்டுபிடித்ததாக கோவை காவல் ஆணையர் விளக்கம். கிட்டத்தட்ட 200-300 சிசிடிவிஸை அனலைஸ் பண்ணி அந்த எக்ஸிட் ரூட், பாசிபிள் எக்ஸிட் ரூட் எல்லாமே பார்த்து அதில் ஃபிக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் இவங்க தான் அக்யூஷன் ஃபிக்ஸ் பண்ணுறோம். கோவை மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் 1 மாதத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு உத்தரவு. அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தரப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. மாணவி பாலியல் வன்கொடுமையை கண்டித்து கோவையில் அதிமுக போராட்டம். பேருந்துகளில் பெண்களுக்கு பெப்பர் ஸ்ப்ரே வழங்கியும் எதிர்ப்பை பதிவு செய்தனர். ஓ. பன்னீர்செல்வம் ஆதரவாளரான மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைந்தார். ஆலங்குளம் தொகுதி எம்எல்ஏ பதவியிலிருந்து விலக உள்ளதாகவும் அறிவிப்பு. இன்று மாலை 4 மணிக்கு என்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். பீகாரில் நாளை மறுதினம் முதற்கட்ட வாக்குப்பதிவு. 121 தொகுதிகளில் இன்றுடன் பரப்புரை நிறைவடைவதால் அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பு. பீகாரில் பெண்களுக்கு வழங்கப்படும் 10,000 ரூபாய் நிதியை நிறுத்த காங்கிரஸ் கூட்டணி முயற்சி என அமித்ஷா குற்றச்சாட்டு. யார் வந்தாலும் திட்டத்தை நிறுத்த முடியாது என உறுதி. பீகாரில் ஆட்சி அமைத்தால் பெண்களுக்கு தலா 30,000 உதவித்தொகை. ஜனவரி மாதமே வரவு வைக்கப்படும் என காங்கிரஸ் கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ் அறிவிப்பு. ஜாய் கிறிசில்டாவை ஏமாற்றிய புகாரில் மாதம்பட்டி ரங்கராஜ் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். சென்னை காவல் ஆணையருக்கு மாநில மகளிர் ஆணையம் பரிந்துரை. பிக் பாஷ் லீகிலிருந்து தமிழக வீரர் அஸ்வின் விலகல். முழங்காலில் ஏற்பட்ட காயத்தால் விலகியதால் சிட்னி தண்டர்ஸ் அணி விளக்கம். மயிலாடுதுறை, கடலூர், புதுச்சேரியில் இன்று கனமழை பெய்யும். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும். சென்னையில் 2 நாட்கள் மிதமான மழை பெய்யும். அதிகபட்ச வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகும் எனவும் கணிப்பு. மார்ச் 11ஆம் தேதி முதல் ஏப்ரல் 6ஆம் தேதி வரை 10ஆம் வகுப்பு தேர்வு. மே 20ஆம் தேதி வெளியாகும் முடிவுகள். மார்ச் 2 முதல் 26ஆம் தேதி வரை +2 பொதுத் தேர்வு. மே 8ஆம் தேதி முடிவுகள் வெளியாகும்.
ஒவ்வொரு பொதுத் தேர்வுக்கும் 2 முதல் 8 நாட்கள் வரை விடுமுறை. மாணவர்கள் அச்சமின்றி தேர்வு எழுதலாம் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேட்டி. மீண்டும் திமுக துணை பொதுச் செயலாளர் ஆனார் பொன்முடி. மேற்கு மாவட்டங்களை வலுப்படுத்தும் வகையில் அமைச்சர் மு.பே. சாமிநாதனுக்கும் துணை பொதுச் செயலாளர் பதவி. திருச்சி சேத்தர் மருத்துவமனைக்கு எதிரான வழக்கில் அரசு வழக்கறிஞர்கள் முறையாக வாதிடவில்லை. உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கு மீண்டும் அனுமதி அளித்து நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் சிறப்பு வாக்காளர் திருத்தப் பணி தொடக்கம். நெல்லை, திருச்சி, ஈரோட்டில் வீடு வீடாக படிவங்களை விநியோகிக்கும் அதிகாரிகள். நண்பரை அரிவாளால் தாக்கிவிட்டு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த 3 பேர். 300 சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து குற்றவாளிகளை கண்டுபிடித்ததாக கோவை காவல் ஆணையர் விளக்கம். கிட்டத்தட்ட 200-300 சிசிடிவிஸை அனலைஸ் பண்ணி அந்த எக்ஸிட் ரூட், பாசிபிள் எக்ஸிட் ரூட் எல்லாமே பார்த்து அதில் வந்து ஃபிக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் வந்து இவங்க தான் அக்யூஷன் ஃபிக்ஸ் பண்ணுறோம். கோவை மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் 1 மாதத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு உத்தரவு. அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தரப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. மாணவி பாலியல் வன்கொடுமையை கண்டித்து கோவையில் அதிமுக போராட்டம். பேருந்துகளில் பெண்களுக்கு பெப்பர் ஸ்ப்ரே வழங்கியும் எதிர்ப்பை பதிவு செய்தனர். ஓ. பன்னீர்செல்வம் ஆதரவாளரான மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைந்தார். ஆலங்குளம் தொகுதி எம்எல்ஏ பதவியிலிருந்து விலக உள்ளதாகவும் அறிவிப்பு. இன்று மாலை 4 மணிக்கு என்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். பீகாரில் நாளை மறுதினம் முதற்கட்ட வாக்குப்பதிவு. 121 தொகுதிகளில் இன்றுடன் பரப்புரை நிறைவடைவதால் அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பு. பீகாரில் பெண்களுக்கு வழங்கப்படும் 10,000 ரூபாய் நிதியை நிறுத்த காங்கிரஸ் கூட்டணி முயற்சி என அமித்ஷா குற்றச்சாட்டு. யார் வந்தாலும் திட்டத்தை நிறுத்த முடியாது என உறுதி. பீகாரில் ஆட்சி அமைத்தால் பெண்களுக்கு தலா 30,000 உதவித்தொகை. ஜனவரி மாதமே வரவு வைக்கப்படும் என காங்கிரஸ் கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ் அறிவிப்பு. ஜாய் கிறிசில்டாவை ஏமாற்றிய புகாரில் மாதம்பட்டி ரங்கராஜ் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். சென்னை காவல் ஆணையருக்கு மாநில மகளிர் ஆணையம் பரிந்துரை. பிக் பாஷ் லீகிலிருந்து தமிழக வீரர் அஸ்வின் விலகல். முழங்காலில் ஏற்பட்ட காயத்தால் விலகியதால் சிட்னி தண்டர்ஸ் அணி விளக்கம்.